Hi friends, வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ துபாயில இருந்து நாங்க இந்தியா கிளம்பின வீடியோ. அப்புறம் இந்தியால ரீச் ஆயிட்டு நாங்க குலதெய்வம்க்குலாம் போன வீடியோ தான். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீட வந்து வெக்கேட் பண்ணிட்டு வீடு வந்து நமக்கு கொடுத்த மாதிரி திரும்பவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. இப்ப கார் புக் பண்ணிட்டு நாங்க வந்து எங்களோட அபார்ட்மெண்ட் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கார் வந்தோடனே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்க வந்து கிளம்பியாச்சு. துபாய் வந்து ரொம்பவே ஒரு நல்ல கண்ட்ரியா இருந்துச்சு. ஈவினிங் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்டான பிளேஸா இருந்துச்சு. அப்புறம் வந்து சேஃப்டியும் வந்து நல்லாவே இருந்தது. ஃபுட் வந்து பிரச்சனையே இருக்காது. இந்தியன் ஃபுட் எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து லேட்டரா போடுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து இந்தியாவுக்கு போக போகிறோம். இப்போ ஏர்போர்ட்டும் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு ஃப்ளைட்டுக்கு. ஸோ அந்த பஸ் வர இடத்துல தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஏறிய வேண்டிய பஸ் வந்தாச்சு. பஸ்ஸில் வந்து நம்ம ஏறிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அவங்க கொண்டு போய் ஃப்ளைட்டுக்கிட்ட விடுவாங்க. ஸோ இந்த துபாயில் வந்து ஏர்போர்ட்குள்ளே இருக்க பஸ் இது. இந்த ஃப்ளைட் வந்து ஒரு நார்மலான ஃப்ளைட்டாக தான் இருந்துச்சு. ஒரு பேசிக்காக நமக்கு வந்து இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பிளாங்கெட் வந்து தரல. அப்போ வந்து நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க கொரோனாக்கு அப்புறம் இந்த ஃப்ளைட்டில் வந்து யாருக்குமே வந்து பிளாங்கெட்ஸ்லாம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி. கிட்ஸ் வச்சுருந்ததுனால நான் வந்து பசங்களுக்கு மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டேன். विमान में दुआ मौजूद होने पर बस लगी तुरंत मास्क आपको निकलने द्वारा तक पानी में मदद करेंगे। लोगों को मजबूत से कीजिए आपसे निकलने की निकाल के द्वारा तक पानी में अपना लगा क्योंकि विमान देने का नहीं पता सकते हैं। அவ்வளோதான். யூஸ்வலாக வந்து துபாயை வந்து டிரான்சிட்காக நம்ம வெயிட் பண்ணி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து போயிருக்கோம். இந்த தடவை வந்து நாங்கள் வந்து துபாயில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஒரு மெமரபிளான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் வந்து பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்பப்போ வந்து கலந்து வந்துட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. சின்னவன் தூங்கிட்டான், பெரியவன் வந்து புக் ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். ஜேர்னி வந்து துபாய் டு ட்ரிச்சி நமக்கு ரொம்பவே கம்மியான நேரம் தான். மிட் நைட்டில் தான் போய் ரீச் ஆனோம். ஸோ நல்லா தூங்கிடுச்சுங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு எதுவும் தரமாட்டாங்க. நமக்கு வேணும்னா ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு வரலாம். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது. பப்ஸும் ஒரு கேக்கும் இருந்துச்சு. இப்போ ட்ரிச்சி ரீச் ஆகிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து காருக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து எங்களோட வில்லேஜுக்கு. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலில் எங்களோட வில்லேஜுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு காலையில் வந்து எந்திரிச்சு எடுத்தோம். ஸோ அங்கே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கும் என்னோடய வீட்டுக்காரங்களும் ஜென்ரலாக வந்து கிராமம் பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து போய் இந்த தடவை அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது இங்கே தான். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். குலதெய்வம் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே போகிறது. வந்தோடனே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற எந்த கோயிலுக்குமே போவேன். ஸோ அதனால வந்து வந்த அன்னைக்கே வந்து நாங்கள் ஈவினிங் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அங்கேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல். அதனால் வந்து அன்னைக்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து குலதெய்வம் கோயில் போகிற வழியில் வந்து எடுத்தது. ஆடு மாடு குதிரை எல்லாமே இருந்துச்சு. கூகுள் மேப்ஸில் போட்டோன்னா வந்து அது மெயின் ரோடு எதையும் காட்டாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடாவது காட்டுச்சு. ஸோ அதில் வந்து போயிட்டு நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். இப்போ நாங்கள் வந்து வந்துட்டோம். இந்த கோயில் வந்து எங்கள் குலதெய்வம்ல இருக்கிற அந்த தெய்வங்கள் அவங்க வந்து இங்கே கும்பிட்டதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போதுமே
இங்கே தான் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். ஸோ பசங்களுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துனது எல்லாமே இந்த கோவிலில் தான். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். இங்கே வந்து நல்லாயிருக்கும். இங்கே வந்து குளம், அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம்னாலே பெரிய பெரிய குதிரை, கருப்பு சாமி எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கே வந்து கருப்பு சாமி தான் வந்து மெயினான கடவுள். இப்போ வந்து அடுத்து நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்துல இருக்க சிவன் கோயில் இது. பக்கத்தில் வந்து இப்போ நாங்கள் இந்த மாதிரி வீடெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் தான் வந்து குலதெய்வம் கோயில் இருக்குது. ஸோ அதோட ஆக்சுவல் கோயில் வந்து குலதெய்வம் கோயில் வந்து வயலில் இருந்து இங்கே பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிட்றாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு கோயில்லையும் கருவறைக்குள்ளே வந்து நம்ம போக முடியாது. ஆனால் நம்மளோட குலதெய்வம் கோயிலில் மட்டும்தான் நம்ம உரிமையாக வந்து கருவறைக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியும். அதுதான் எனக்கு வந்து குலதெய்வம் கோயிலில் பிடிச்ச ஒரு விஷயமே. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லோரும் இந்த மாட்டை வந்து துரத்தி பிடிச்சிட்டு இருந்தாங்க. காலை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த வயல்கிட்ட இருக்கிற சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். இங்கே பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கிணறு வெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ புதுசாக வெட்டின கிணறு, அதையும் வந்து உங்களுக்கு காட்டலான்னு எடுத்தேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆழம் இருந்துச்சு. இப்போ வந்து அதே ஊரில் வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு குலதெய்வம். ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் யூஸ்வலாக போய் கும்பிட்டுட்டு போகிறது வழக்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து கிடா வெட்டும் போது எல்லோரும் ஸ்டே பண்ணிக்கக்கூடிய கோவில் வந்து இதுதான். நாங்கள் இங்கே தான் வந்து நைட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு கிளம்புவோம். ஸோ அந்த கோவில் இது. இப்போ வந்து அடுத்த நாள் வந்து எடுத்த வீடியோ. பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் சொந்தக்கார பையன் தான் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பசங்களோட விளையாடலான்ட்டு லோகன் வந்து சைக்கிளில் ஏறி போயிட்டான். ஈகன் வந்து ஓடிட்டு இருந்தான். இப்போ வந்து எங்களோட கிராமத்தில் இருக்கிற வீடு இது, ஃபேமிலி வீடு இது. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தடவை நாங்கள் வந்து அதிகமாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். யூஸ்வலாகவே வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து கிராமத்தில் இருக்கிற வீடு வந்து ரொம்பவே பிடிக்கும். அங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நாங்கள் பசங்க வந்து நம்ம சிட்டியில் ட்ரிச்சிலையுமே ஒரு வீடு இருக்குது. ஆனால் அங்கே இருந்தால் அவனுங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது, விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமேன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த தடவை ஃபுல்லாகவே இங்கே பிளான் பண்ணோம். ரொம்ப வெயில் தெரியல. பசங்க ஃபுல் டைம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்திட்ட விளாண்டுட்டு இருந்தானுங்க. ஸோ அங்கே வந்து மரங்களும் ஜாஸ்தின்றனால நமக்கு நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் இருக்கிறதுக்கு. வெளியில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். நாங்கள் போன உடனே பார்த்திங்கன்னா அப்போ நல்ல மாம்பழம் சீசன். அதனால வந்து காயெல்லாம் வந்து ரொம்ப கிட்டக்கே தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை வந்து நிறைய மாங்காய், மாம்பழம் எல்லாமே வந்து சாப்பிட்டோம். இளநீர் வந்து டெய்லி குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து நொங்கு சாப்பிட்டோம். எதெல்லாம் வந்து நாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் இந்த எப்போதுமே யூஸ்வலாக சம்மர் வெக்கேஷன் வரும்போது அதெல்லாமே கவர் பண்ணுவோம். அதுலேயும் இந்த தடவை வந்து ரொம்பவே நிறையவே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து இந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற இடம் இது. நிறைய சப்போட்டா காய் வந்து காய்ச்சிருந்துச்சு. இந்த தடவை நிறையவே நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருக்கா இளநீர்? அது குடிச்சு பாரு. டம்ளரை நீ வாங்கி குடிச்சு பாரு. டம்ளர் அண்ணாட்ட கூட
ஓகே தான். ஸ்பூன்ல அப்படியே வச்சிரு, ஸ்பூன்ல சாப்பிடு. அந்த ஸ்பூன் நான் ஸ்பூன் இங்கே நம்ம உள்ளே போய் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துடுறேன். லோகன் நீங்கிட்டு வா. ஈகன் நீ என்ன குடிக்கிறியா? இது வந்து உடும்பு வந்து இந்த சவத்தில் இருந்துச்சு, காம்பவுண்ட் சுவர் மேலே. உடும்பு வந்து பிடிச்சா வந்து விடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.